போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன, உங்க ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும்? அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல், அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். இந்த படத்துல எந்த சாங் எனக்கு பிடிக்காது. மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சிட்டு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் போய் நிக்க மாட்டேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா, இதை உன்னை கேட்கலாம், கரெக்டா இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவிங்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியாக அப்படியே இருந்தலாம், கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா? அப்படிலாம் இல்லை. அது எப்படி இந்த கட்டை வேக வேணாமா? ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ற படம். ஸோ டிராகன்ல குட்டி டிராகனா நீங்க கொடுத்த சப்போர்ட், இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெசட்லேயே மாத்திடலாம், அசத் கான் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்க எல்லாரும் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பா நீங்க இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ இதுல வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க, கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டா சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மால்ல கூட லூக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுல, சூப்பர். இப்பயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியா போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? சூப்பர் சூப்பர்ப்பா, செம்ம ஆஃபர். அக்கா தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபர். ஸோ முதல் கேள்வி, அதாவது படத்திலே இருக்கு, அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன, உங்க ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும்? அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல், அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் இருக்கிறதே. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல, அந்த தேடல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க. சூப்பர். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா, இதை உன்னை கேட்கலாம், கரெக்டா இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவிங்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. இது நிறைய பேர் நிறைய இதுவாக சொல்றாங்க. இப்போ புதுசா வந்து ஏதோ பென்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, அதில் நான் ஈடுபடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், லவ். அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட புரிதல் என்ன? எனக்கு தெரிஞ்சு டைமோட எல்லாம் லவ்வோட டெஃபினிஷனே மாறிட்டு இருக்கலாம். அதை பத்தின ஒரு படம் தான் இது. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே தான், as long as இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இறங்குற வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். பட் அதை விட மாசா ஒன்று சொல்லணும்னா, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பார்த்தா ஹர்ஷத் மாதிரி ஒரு சாம் சூரி, விஜய் சித்துனாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருந்தா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுன்றாரு, அவ்வளவுதான். வாழ்க்கையில சேர்க்க தேவையில்ல, வாழ்க்கையே ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். உனக்கு ஓகேவா ஆச்சு? எது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியாக அப்படியே இருந்தலாம், கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா? அப்படிலாம் இல்லை. அது எப்படி இந்த கட்டை வேக வேணாமா? லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா. ஆமாமா, இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தா லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தா லவ்னு புரிஞ்சுப்போம். ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா, ஷார்ப்னர் கொடுத்தா, நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா, லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா, அதெல்லாம் லவ்னு நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மான்டாஸ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய. ஹர்ஷத்தும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹர்ஷதெல்லாம் குழந்தை அப்படிலாம் லவ் வரைக்கும் போயிட்டு வருவார். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாது, நிறைய பேர் மேல வரும். இல்ல அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். நம்ம கிட்ட இல்லப்பா, உன்கிட்ட இல்ல. நம்ம என்ன சரி கரெக்ட், உங்களெல்லாம் சேர்த்தலாம் என் கூட. தேங்க்யூ. குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க. அவர் ஏன் இடுப்பை பார்த்திருக்காரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா, தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. தெரிஞ்ச மாதிரி இப்ப அந்த இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே, அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம், அது ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க, எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட். நீங்க தாங்க. இடுப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா, ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங்கா படம். நவம்பர் 7th ப்ரமோஷனுக்கு ஆரோமேலே ஆராம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல நம்ம இப்படி வேணா பண்ணலாம். லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன்,
எத்தனை பேர் எஸ்ஆர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மத்த பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன் நினைச்சியா? நான் லவ் பண்ணல, தப்பு பண்ணல. யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம்மு என்ன சொல்லுவாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா, தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குனு மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சிட்டு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிக்க மாட்டேன். சிங்கோண்டி. Oh my god, சூப்பர். இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவியில் அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒன்று அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு, இது உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூசு மாதிரின்னு. எதுக்கா என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். ஸோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜலாம்பால் இல்லையா? நான் சொல்லணுமா? இல்ல அப்படி இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சோ அதாவது ஒரே அந்த படத்துல லவ் அழகா காட்டிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா அது அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இல்லையா? சோ இப்ப நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜலாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாகா அது ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே. இல்ல யாராவது ஒரு அபிதா, பாருங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜலாம்பலா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. நம்ம படத்தை பத்தி பேசணும்னா வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கறேன்னு. சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். வேணால் பண்ணலாமா? ஓகே ரெடி. ஓகேவா? சேது வருது. அதான் இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. ஐயோ பொண்ணுங்களா ஜிம்முன்னுக்குறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னுக்குறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த 6ஆம் மலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்துறீங்களா? தேட்டர் போய் கண்டிப்பா பார்ப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பி என்னாச்சு? தேங்க்யூ.